Taste the Daily. தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பள்ளி விடுமுறை என்பதால் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் வரை கிலோ 1600 ரூபாய் வரை விற்ற ஷீலா மீன் வரத்து அதிகரித்ததால் 1300 ரூபாய் வரையும், ஊளி மீன் கிலோ 600 ரூபாய் வரையும் விற்பனையானது. இதேபோல் நண்டு, பாறை மீன், விலை மீன் ஆகியவை கிலோ 500 ரூபாய் வரையும் விற்பனையானதால் பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மின்கம்பம் சாய்ந்த விபத்தில் 5 வயது சிறுமி உயிரிழந்தார். மற்றொரு சிறுமி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடங்கநேரி கிராமத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து மின்கம்பம் சாய்ந்ததில் விளையாடிக் கொண்டிருந்த 2 மாணவிகள் சிக்கினர். இதில் ஜமித்ரா என்ற 5 வயது சிறுமி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். 9 வயது சிறுமியான பிரதிதா காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டாலின் மாடல் அரசு மின்துறை ஊழியர்களின் அலட்சியமும் பொறுப்பற்ற தன்மையுமே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜேசிபி உரிமையாளர்கள் 3 நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் உள்ளனர். டீசல் விலை மற்றும் வாகனங்களின் விலை உயர்ந்த நிலையில் ஜேசிபி இயந்திரத்திற்கான வாடகை இதுவரை உயர்த்தப்படவில்லை. எனவே இந்த தொழிலில் தொடர்ந்து ஈடுபட விடியா ஸ்டாலின் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக தென்பெண்ணையாற்றின் நீர்பிடிப்பு மற்றும் கர்நாடக பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து 3576 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சாத்தனூர் அணையின் முழு கொள்ளளவான 119 அடியில் தற்போது 100 அடி வரை நிரம்பியுள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள 50,000 ஏக்கர் மற்றும் திருக்கோவிலூர் ஆயக்கட்டு பகுதியில் 5,000 ஏக்கர் என மொத்தம் 55,000 ஏக்கர் பாசன வசதிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள சாத்தனூர் அணை நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பரபரப்பான சாலையின் நடுவே பழுதாகி நின்ற ஸ்டாலின் அரசின் தகரடப்பா பேருந்தால் பயணிகள் அவதியடைந்தனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கடைவீதியில் பழுதாகி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் திருப்பத்தூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்து நகர காவல் நிலையம் முன்பு பிரதான சாலையில் பழுதாகி நின்றது. இதனால் அப்பேருந்து பயணிகளும் அப்பகுதி போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் அரசு பேருந்துக்காக ஒதுக்கப்படும் பராமரிப்பு நிதியை ஸ்வாகா செய்வதால் இத்தகைய அவலம் தொடர்வதாக குற்றம் சாட்டினர். எல்லா வண்டியும் அப்படிதான், கவர்மெண்ட் வண்டி எல்லாமே அப்படிதான். சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் கொங்கன் கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதால் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.